மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வி நம் எல்லோர் மனதிலும் ஏற்படக்கூடிய கேள்வி இல்லையா? இன்றைக்கு நிறைய சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். நியூட்ரிஷனல் ரிசர்ச் பேப்பர்ஸ் நிறைய பப்ளிஷ் ஆகிறத பார்க்கணும். இன்னைக்கு ஒரு கீரை, காய்கறி, பழங்கள் இதை கொண்டு வருது அப்படின்னா இந்த பழங்கள் உடம்புல என்னென்ன சத்துக்களை கொடுக்கிறது, இந்த கீரை உடம்புல எந்த வகையான சத்துக்களை கொடுக்கிறது, இதை சாப்பிடும்போது நம்ம உடம்புல என்ன நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத விதவிதமா நமக்கு சொல்றதை பார்க்கணும். நம்மில் நிறைய பேர் இன்றைக்கு படித்த மேதாவிகளாக இருக்கும்போது அந்த குணங்கள் என்ன, அந்த பழங்களையோ காய்கறிகளையோ கீரைகளையோ நாம் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அதனுடைய அடிப்படையில இன்றைக்கு நம்ம அந்த உணவுகளை எடுத்துக்கொள்கிறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த உலகமே அறிவியல்னா என்ன, கலாச்சாரம்னா என்னன்னு தெரியாத ஒரு நிலையில் இருந்த உலகத்துல இன்றைக்கு நாம் பேசக்கூடிய நியூட்ரிஷனல் பெனிஃபிட் சார்ந்த விஷயங்கள் என்னங்கிறதே தெரியாமல் ஒரு கற்கால மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் கூட நம்முடைய தமிழ் பண்பாடும் தமிழ் மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய உணவு முறைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய 5000 வருடங்களுக்கு கழித்து வருகின்ற நிறைய ஆராய்ச்சிகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல வேலிடேட் செய்யுது. ஆமா, இது உண்மை அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்போ உணவே மருந்துன்னு சொல்லக்கூடிய நம் மருத்துவத்துடைய கொள்கை முழுக்க முழுக்க இன்றைக்கு வேலிடேட் செய்யப்பட்ட கொள்கையாக இருக்கிறத பார்க்கணும். இப்போ உணவே மருந்து அப்படின்னு வரும்போது நம் முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல மிக முக்கியமான ஒரு பழக்க வழக்கம், தோட்டத்தில் இருக்கக்கூடிய வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய புழக்கடைன்னு சொல்லக்கூடிய பின்புறமாக இருக்கக்கூடிய சின்ன வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய தவறாமல் இருந்திருக்கக்கூடிய ஒரு மரம் தான் வாழை மரம். எங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல நாங்க வீட்டுல இருக்கும்போது வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு 3 அடி 4 அடி இடம் இருக்கும்னா அந்த இடத்துல ஒரு வாழை கன்றையாவது நட்டு வைத்திருக்கிறத பார்ப்போம். 2 பர்பஸ்க்காகுங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா வாழை இலை, தினசரி உணவுக்கு அந்த இலையை சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போய் ஒரு சின்ன கத்தி எடுத்துட்டு போய் ஒரு ஸ்டூல் போட்டு அது மேல ஏறி வாழை இலையை கட் பண்ணி அந்த வாழை இலையை கொண்டு வந்து சுத்தமா தண்ணீர் போட்டு கழுவி தலை வாழை இலை உணவு அப்படிங்கிறது அந்த காலத்துல கலாச்சாரமாக இருந்த ஒரு விஷயம். அதாவது தலை வாழை இலை விருந்து அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது அந்த காலத்துல. நீங்கெல்லாம் இன்னைக்கு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா நடு இலெல்லாம் போடுவாங்க. அந்த காலத்துலலாம் நீங்க தலை வாழை இலை இல்லாம யாருக்காவது சாப்பாடு போட்டீங்கன்னா கல்யாணத்தையும் நிறுத்திடுவாங்க. அவ்வளோ ஒரு கலாச்சார நிகழ்வு. அப்ப வாழை அப்படிங்கிறது நம்முடைய கலாச்சாரத்தோடு உண்ணுகின்ற உணவிலிருந்து, வாழை மட்டையிலிருந்து, வாழை கிழங்கிலிருந்து அனைத்துமே நமக்கு பயன்பட்ட ஒன்று. நம்ம வீட்டுல நல்ல காரியம் நடந்தாலும் கெட்ட காரியம் நடந்தாலும் கோவிலாக இருந்தாலும் எல்லா கலாச்சாரங்களையும் நாம் பார்க்கக்கூடியது வாழைப்பழம். வருடத்துடைய 365 நாட்களும் நமக்கு இறைவன் வரமாக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பழம் எதுனா வாழைப்பழம் தான். அப்ப அந்த வாழைப்பழத்தை நாம் சாப்பிடுகின்ற ஒரு முயற்சி, வாழைப்பழம் சாப்பிடலாமா கூடாதாங்கிற ஒரு குழப்பம், இதுக்கெல்லாம் விடை கொடுக்கத்தான் தினசரி காலை வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி இன்றைக்கு உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன்னா வாழைப்பழம் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப ஒரு அந்த வாழைப்பழத்துடைய முழுமையான மருத்துவ குணத்தை உணராமல் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாகத்தான் நம்ம இருக்கோம் இல்லையா? ஏன் வாழைப்பழம் சாப்பிடணும்? யாராவது ஒரு ஆளை கேளுங்க, மோஷன் போகும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வாழைப்பழம்னா என்னன்னே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ இன்றைக்கு உங்ககிட்ட நான் பேச போற தலைப்பு மிகச் சுலபமான தலைப்பு. வாரத்தின் 7 நாட்கள் காலை வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய 10 நல்ல பயன்கள் என்ன, இதை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாம் யோசிப்பாங்க, என்ன சார் நீங்க மருத்துவம் சார்ந்த விஷயங்களை சொல்வீங்கன்னு பார்த்தா வாழைப்பழத்தை எப்படி சாப்பிட்றதுன்றதை பத்தி சொல்றீங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இன்னைக்கு வாழைப்பழத்தை கொண்டே ஒரு பெரிய ஆரோக்கிய வாழ்க்கையை நாம் அடைய முடியுங்கிற உண்மையை புரிந்து கொள்ளாததால தான் இன்னைக்கு மருந்து மாத்திரைகளை தேடி சாப்பிடுகின்ற ஒரு சமூகமாகவே நம்ம மாறி இருக்கோம். வாழைப்பழத்துடைய மருத்துவ குணங்கள் போவதற்கு முன்பு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்ப்போம். வாழைப்பழம் அதிகமான பொட்டாசியம் சத்து கொண்டு இருக்கக்கூடியது. பொட்டாசியம் சத்து தான் இன்றைக்கு இதயத்துடைய மேம்பாட்டுக்கும்
இதய துடிப்புக்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப முக்கியமானது. அந்த பொட்டாசியம் சத்தை மேம்படுத்தக்கூடிய, பொட்டாசியம் சத்தை இயற்கையாகவே வாரி வழங்கக்கூடிய ஒரு சுலபமான உணவு இருக்குமேயானால் நிச்சயமாக அது வாழைப்பழம் தான். அதே போல வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மற்ற விட்டமின்கள் உடலுடைய இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலை வழங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால காலை வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிடுவதே ஆரோக்கியத்திற்கான ஒரு அருமருந்துனே சொல்லலாம். ஸோ காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடணும்னா என்ன அர்த்தம்? காலையில வெறும் வயிற்றுல முதல்ல தண்ணி குடிக்கணும் அல்லது வெந்நீர் குடிக்கணும். அதுக்கப்புறமா தான் என்ன சாப்பிடணுங்கிறத நம்ம பார்க்கணும். உடற்பயிற்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம போறோம், தினசரி வாக்கிங் போறோம், தினசரி ஜாகிங் போறோம், நிறைய விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களை செய்யும் போது நம்மில் நிறைய பேருக்கு சோர்வுங்கிறது தவிர்க்க முடியாத விஷயமாக இருக்கிறதுனால முறையாக நாம் சாப்பிடுகின்ற வாழைப்பழமே நமக்கு பெரிய ஆற்றலை வழங்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். வாழைப்பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய 10 மருத்துவ நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது மருத்துவ நன்மை நிச்சயமாக வாழைப்பழம் ஒரு ஆற்றல் கிடங்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒரு நியூட்ரிஷனல் பாம்னு சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு எவ்வளவோ சத்துக்கள் தேவைப்படுகின்ற நிலையில மிக குறைவாக தேவைப்படுகின்ற சத்துக்கள்ல மெக்னீசியம் சத்து மிக முக்கியமானது. மூளையுடைய ஆற்றல், மனிதனுடைய மூளை மற்றும் அறிவு சார்ந்த செயல், கால்கள்ல இருக்கக்கூடிய நரம்புகளுடைய செயல்பாடு, இரத்த குழாய்கள்ல இருக்கக்கூடிய அந்த குழாய்களுடைய எலாஸ்டிசிட்டின்னு சொல்லக்கூடிய தொய்வுத்தன்மை, ரத்தம் வேகமாக நம்ம இரத்த குழாய்கள்ல போகும்போது அந்த குழாய்கள் உடைந்து விடாமல் பலவீனம் அடைந்து விடாமல் இருப்பதற்கான ஆற்றல், இவை அனைத்தையுமே நமக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த மிக மிகச் சிறந்த ஒரு உணவு, சுலபமான உணவு எதுனா வாழைப்பழம் தான். இன்றைக்கு வாழைப்பழத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் வந்தாலும் சில ஆராய்ச்சி முடிவுகள் நம்முடைய பாரம்பரியத்தில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது அதிர்ச்சி அடைய வைக்கிறத பார்க்கும். வாதத்தை குறைக்க, பித்தத்தை குறைக்க, கபத்தை குறைக்க, 3 தோஷங்களில் இருக்கக்கூடிய சமநிலையை கொண்டு வர வாழைப்பழத்தை விட சிறந்த உணவு கிடையாது. அப்ப ஆற்றல் கிடங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நியூட்ரிஷனல் பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழைப்பழத்தை தினசரி 1 சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்தாலே நாள் முழுவதும் இயங்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு குழந்தைங்களை நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில போடுறோம். ஸ்கேட்டிங் போகக்கூடிய குழந்தைகள், கராத்தே போகக்கூடிய குழந்தைகள், நீச்சல் பயிலக்கூடிய குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் ஆற்றல் தேவை. குழந்தைகள்லாம் இன்னைக்கு காலையில ஸ்கூல் போறாங்க, ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய ஈடுபடுறாங்க. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க ஈடுபடும் போது மாலை நேரங்கள்ல அவங்க எங்க ஆற்றலுக்கு போவாங்க? இப்ப வாழைப்பழத்தை விட சிறந்த உணவு ஏதாவது இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நகரங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்றைக்கு நிறைய பணம் மெத்து இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் டாக்டர் கிட்ட பார்த்து, நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட பார்த்து அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி சிறப்பான உணவுகள், மருந்துகளை கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இன்றைக்கு நம்மை மாதிரி இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல பெரும்பாலும் கிடைப்பது கிடையாது. ஒரு பக்கம் குழந்தை நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், படிப்புல பெருசா இருக்கணும், அதே நேரத்துல பிசிக்கல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்ப பெருசா வரணும், கிரிக்கெட் ஆடணும், கபாடி ஆடணும், எல்லா விஷயங்களும் நம்ம பேசணும். ஆனா ஆற்றலுக்கு குழந்தைகளுக்கு என்ன கொடுக்க முடியும்? சுலபமா என்ன கொடுக்க முடியும்? வாழைப்பழம் கொடுத்தாலே போதும். அவ்வளவு அழகான ஆற்றலை கொடுக்கக்கூடிய சிறந்த ஒரு மருந்து எதுனா வாழைப்பழம் தான். உடலுடைய ஆற்றல் மட்டும் போதுமா? மனதுடைய ஆற்றலுக்கு என்ன பண்றது? 2வது முக்கியமான ஒரு பயன் வாழைப்பழத்தை பொறுத்த வரையிலும் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறந்த சக்தி இன்றைக்கு வாழைப்பழத்துக்கு உண்டு. பொதுவான கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க, வாழைப்பழம் சாப்பிட்டா அறிவு வளரும் அப்படிம்பாங்க. அது அறிவு வளர்ச்சி கிடையாது, கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். வாழைப்பழம் சாப்பிட்டா மந்தம் இல்லை சார், எப்படி சார் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்? வாழைப்பழத்தை கூடுதலாக சாப்பிடும் போதுதான் மந்தம். வாழைப்பழத்தை தெளிவாக சாப்பிடும்போது அது பெரிய ஆற்றலை வழங்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம். மன ஆற்றலை வழங்கி விடுவதை பார்க்கிறோம். ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட, ADHD சம்பந்தப்பட்ட, ஹைப்பர் ஆக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட, மூளை வளர்ச்சி குறைவு சார்ந்த குழந்தைகளுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தவோ பய உணர்ச்சியை குறைக்கவும் வாழைப்பழம் மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு காலை வேளைகள்ல ஒரு வாழைப்பழத்தை தினசரி கொடுக்கக்கூடிய, சாப்பிட வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறீர்களோ நிச்சயமா அந்த குழந்தைகள்
மற்ற குழந்தைகளை காட்டிலும் அறிவு சார்ந்த வளர்ச்சியிலும் சரி, அறிவு முதிர்ச்சின்னு சொல்லக்கூடிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த வளர்ச்சியிலும் சரி ஒரு படி மேலே இருப்பதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடிய குழந்தைகள் யாராக இருந்தாலுமே அந்த குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த, அறிவு முதிர்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக நிச்சயமாக நாம் செய்ய வேண்டிய முயற்சி, மிக முக்கியமான முயற்சி, தினமும் ஒரு வாழைப்பழம் கொடுப்பதுதான். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பெரியவர்கள் கூட காலையில எழுந்துக்கிறோம், கிடுகிடுன்னு கிளம்புறோம், குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்றோம், ஆஃபீஸ்க்கு வர்றோம். இன்னைக்கு இட்லி சார்ந்த உணவுகள், தோசை சார்ந்த உணவுகள், உப்புமா சார்ந்த உணவுகள்னு நிறைய உணவுகள் மேல இன்றைக்கு நம்ம பிரியத்தை வைத்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் காலை எழுந்த உடனேயே ஒரு பிரஷ் பண்ணிட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு உங்களோட டேவை ஆரம்பிங்களேன். டே அவ்வளவு ஆக்டிவா இருக்கிறத பார்க்க முடியும், கான்சன்ட்ரேஷனோட நம்மளால ஒர்க் பண்றதையும் பார்க்க முடியும். மிகச்சிறந்த ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடிய அருமருந்துகள்ல இந்த வாழைப்பழம் ஒன்றாக இருக்கிறத பார்க்கிறோம். உடல் ஆற்றல், மன ஆற்றல், தன்னம்பிக்கையற்ற நிலைமையில் இருப்பது, 4 பேர் இருக்கக்கூடிய இடங்கள்ல பேச முடியாமல் தவித்து கொண்டிருப்பது, மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை வெளிப்படுத்த முடியாமல் சிரமத்தில் இருப்பது, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் பய உணர்ச்சியோடு இருப்பது, வீட்டில் அம்மா அப்பாவிடம் கேட்பதற்கு கூட பய உணர்ச்சியோடு போராடுவது, வகுப்பில் ஆசிரியர்களிடம் கேள்வி கேட்பதற்கு கூட இன்றைக்கு பய உணர்ச்சியோடு போராடுவது, மேல் அதிகாரிகளிடம் பேச இருக்கக்கூடிய பய உணர்ச்சி, கணவன் மனைவியிடம் பேச பயப்படுவது, மனைவி கணவனிடம் பேச பயப்படுவது, குழந்தைகள் பெற்றோர்களிடம் பேச பயப்படுவதுன்னு இருக்கக்கூடிய எல்லா வகையான பய உணர்ச்சிகளுக்கும் காலை ஒருவேளை ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலே அவை தீர்ந்து போய்விடுவதை பார்க்க முடியும். அவ்வளவு சிறந்த பழம் வாழைப்பழம். இன்றைக்கு நாம், நம்முடைய சமூகம் மிகப்பெரிய அளவில் ஏன் எடுக்கிறோம் என்று தெரியாமல் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழம் வாழைப்பழம்னு சொல்லலாம். 3வது, இன்றைக்கு உடல்ல இருக்கக்கூடிய எவ்வளவோ நோய்கள்ல மிக முக்கியமான நோய் எதுனா இதய நோய் தான். இதயத்தை பொறுத்தவரையிலும் அதோடைய ஆற்றல் குறைவதற்கு நோய் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட சத்து குறைபாடு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கணும். இன்றைக்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட உடலில் இருக்கக்கூடிய இதயத்துடைய செயல்பாடுகளில் ஏற்படுகின்ற கோடிகளில் 1% மாற்றம் கூட இன்றைக்கு நம்முடைய ஆயுளையே குறைத்து விடும் அப்படிங்கிறத நம்மில் நிறைய பேர் உணர்வது கிடையாது. ஒரு கார்டியோடானிக்னு சொல்லக்கூடிய இதயத்தை பலப்படுத்தக்கூடிய சுலபமான விலைமலிவான உணவுகள்ல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலிடத்தில் உள்ளது நிச்சயமாக வாழைப்பழம் தாங்க. இன்னைக்கு வாழைப்பழத்தை தினமும் காலையில் 1 சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் நீங்க வைத்து கொண்டாலே உங்களுடைய இதயம் சார்ந்த நோய்கள் வருவதற்கான வாய்ப்பை 73% வரை குறைக்க முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கு ஆராய்ச்சிகள். இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல, ஏன் இன்றைக்கு ஜப்பான்ல இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் கூட காலை உணவில் தவறாமல் வாழைப்பழத்தை சேர்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நாம் புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம். வாழைப்பழம் சாப்பிட்டா குண்டாயிருவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், வாழைப்பழம் சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருப்போம்ங்கிற வார்த்தை மாறி வாழைப்பழம் சாப்பிட்டா குண்டாயிருவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மறுவலாக மாறிய பிறகு இன்றைக்கு இந்த ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் பிடிக்காத பழம் எதுன்னு கேட்டா வாழைப்பழம் தான். அதனாலயே என்னவோ ரீசன்ட் ரிப்போர்ட்ல நான் பார்க்கிறேன், இந்த ஜென்சி கிட்ஸுக்கு அறிவு வளர்ச்சி குறைந்து கொண்டே வருகிறது, கற்றல் அறிவு திறன் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி முடிவுலாம் வரதை பார்க்கிறோம். இந்த வாழைப்பழத்தை நம்ம விட்டது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த வகையில இன்றைக்கு இந்த வாழைப்பழம் மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த மட்டுமல்ல, நம்முடைய மன ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, இதய ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். யாரெல்லாம் டெய்லி காலையில ஒரு வாழைப்பழம் வெறும் வயிற்றுல சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் 73% குறைவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 4வது, இதயம் நன்றா இருந்தா போதுமா? இரத்த குழாய்களுக்கும் இரத்த ஓட்டத்தையும் சீராக்கணும்ல. இன்னைக்கு மெக்னீசியம் சார்ந்த மருந்துகள் சத்து மருந்துகளாக கொடுக்கப்படுவது பெரும்பாலும் இரத்த குழாய்களுடைய சுருக்க நோய்கள்லையும் இரத்த குழாய்களுடைய அடைப்பு நோய்கள்லையும் தான். மூளையில் ஏற்படுகின்ற பக்கவாதம், இதய தசைகளில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்பு, இதயம் வேலை செய்வதில் இருக்கக்கூடிய திறனற்ற நிலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சவால்.
அப்ப இந்த வகையில் இருக்கக்கூடிய சவால்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் எடுக்கக்கூடிய முயற்சி பெரும்பாலும் மருந்துகள் சார்ந்த, சத்து மருந்துகள் சார்ந்த முயற்சிகளாக இருக்கிறதே தவிர நம்முடைய சமையலறையில், நம்முடைய தோட்டத்தில், நம்முடைய மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை யாருமே கணக்கில் எடுப்பது கிடையாது. இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, வெரிகோஸ் வெயின் வரக்கூடாது, இரத்த குழாய்களுடைய பாதிப்பு நோய்கள் வரக்கூடாது, செல்லுலைட்டிஸ் நோய் வரக்கூடாது, பல்மனரி எம்பாலிசம் சார்ந்த இரத்த கட்டிகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க தினசரி உணவில் சேர்க்க வேண்டியது ஒரே ஒரு வாழைப்பழத்தை தான். காலை உணவுக்கு முன்பு ஒரே ஒரு வாழைப்பழம் நீங்க எடுக்கும்போது உங்களுடைய ஆரோக்கியத்துல அவ்வளவு மாற்றம். எப்படி உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இதய ஆரோக்கியம், இரத்த குழாய்களுடைய ஆரோக்கியம், இரத்த ஓட்டத்தின் போது ஏற்படுகின்ற இரத்த குழாய்களுடைய அழுத்தத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடுப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாழைப்பழம் தான். 5வது ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு எல்லாம் மறந்து போன விஷயம் என்ன தெரியுமா? உடல் எடை குறைய வாழைப்பழம் உதவுங்கிறது தான். எல்லாரும் என்ன யோசிப்போம், வாழைப்பழம் சாப்பிட்டா குண்டாயிருவோம். இல்லைங்க, வாழைப்பழம் சாப்பிட்டா ஒல்லியாகும். என்ன சார் புதுசா இருக்கு? இதுதாங்க உண்மை. ஏன்னா வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்து நீங்க 2 இட்லி சாப்பிடுகின்றதில் கிடைக்கக்கூடிய சத்துக்களை விட, கேலரிஸை விட குறைவு அப்படிங்கிறது யாரும் அறியாத உண்மை. சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிற விவாதத்துக்கு அப்புறம் வருவோம். ஆனா கேலரி வேல்யூங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு நல்ல ஒரு மஞ்சள் வாழைப்பழம் இல்ல ஒரு செவ்வாழையே எடுத்துங்க, இதோட கேலரி என்னன்னு பாத்தீங்கன்னா 370 கேலரிஸ் வரதை பார்க்கணும். அதே போல இன்னொரு தட்டுல 3 இட்லி வைத்து ஒரு வடை வைத்து இதோட கேலரி என்னன்னு பாருங்க. இதோட கேலரி வேல்யூ 710 கேலரி வேல்யூ. அதாவது 3 இட்லி ஒரு வடை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதை எரிப்பதற்கு நீங்க எடுக்க வேண்டிய முயற்சி அப்படிங்கிறது 3 கிலோமீட்டர் நடை. ஆனா நம்ம வாழைப்பழத்தை கம்பேர் பண்ணோம்னா 3 இட்லி வடையில் இருக்கக்கூடிய கேலரி வேல்வோட கிட்டத்தட்ட பாதி தான் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, எது பெஸ்ட்? வாழைப்பழம் பெஸ்டா, இட்லி வடை பெஸ்டா? எனக்கு உண்மையை சொல்லணும்னா வாழைப்பழம் ஆரோக்கியமானதுங்கிற வார்த்தை மருவி வாழைப்பழம் சாப்பிட்டா குண்டாயிரும் அப்படிங்கிற வார்த்தை மருவியதால தான் இன்னைக்கு எல்லாரும் வாழைப்பழத்தை வெறுக்கிறாங்க. ஜென்சி கிட்ஸ் வெறுக்கிறாங்க. ஆனா பாருங்க, இந்த ஜென்சி கிட்ஸ் பழத்தை தான் வெறுக்கிறானே தவிர எல்லா சிப்ஸ், பக்கோடா, பிஸ்ஸா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுல என்னமோ அவங்களுக்கு நான் குண்டாயிருவேங்கிற பயம் வர்றது கிடையாது. ஆனா வாழைப்பழம் சாப்பிட்டா நிறைய குழந்தைங்க வருவாங்க, டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றாங்கன்னா அப்படின்னா, ஐயோ அங்கிள் வாழைப்பழம் சாப்பிட்டா நான் குண்டாயிருவேன் அப்படிம்பாங்க. அவ்வளவுதான் நம்மளோட புரிதல். ஆனால் உண்மையிலேயே உடல் எடை குறைய வேண்டும் நினைக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் யார் இருந்தாலும் காலையில வெறும் வயிற்றுல ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. 30 நாள் பண்ணுங்களேன், இல்ல ஒரு 100 டே சேலஞ்ச் எடுங்களேன். நீங்க வெயிட் லாஸ்க்கு என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, கூட ஒரே ஒரு வாழைப்பழம் காலையில எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அவ்வளவு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். வாழைப்பழம் மிகப்பெரிய அளவுல எடை குறைப்புக்கான மருந்துங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. 6வது, இன்றைக்கு குடல் புண்ணுக்கும் வயிறு புண்ணுக்கும் கொலைட்டிஸ் சார்ந்த பெருங்குடல் புண்ணுக்கும் வாழைப்பழம் ஒரு சிறந்த மருந்துங்க. இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் கிட்ட நம்ம கோலைட்டிஸ் சார்ந்த வயிறு புண் சார்ந்த பிரச்சனையோட போகும்போது ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க வாழைப்பழம் சாப்பிடாதீங்க அப்படிம்பாங்க. இந்த வாழைப்பழத்துல 3 வகை உண்டுங்க, 3 நிலை உண்டுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு செங்காயா இருக்கும். வாழைப்பழத்தை தொட்டு பார்த்தா அப்படியே கல்லு மாதிரி இருக்கும். சாப்பிட்டோம்னா ஓரளவு சுகர் இருக்கும், ஆனா ஒரு சுவையற்ற நிலையில இருக்கும். ஸ்டேஜ் 2ங்கிறது அப்படியே மஞ்சளா மாறிடும். அப்படி தொட்டாலே நல்லா சாஃப்டா இருக்கும், சாப்பிட்டீங்கன்னா தேவாமிர்தமா இருக்கும். 3rd ஸ்டேஜ் ஒன்று வரும். பெரும்பாலும் இதை யாரும் விரும்ப மாட்டாங்க, கருப்பு கலர்ல இருக்கும். பெரும்பாலும் ஐயோ இது கெட்டு போச்சு போல இருக்கேன்னு குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. ஆனா இதுதான் ஸ்வீட்டஸ்ட் வாழைப்பழம்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஸ்டேஜ் 1 இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு செங்காயாக பழமாக இல்லாமல் காயாக இல்லாமல் சாப்பிடுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய வாழைப்பழம் இருக்கு பாருங்க, அந்த நிலையில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல வயிறு புண்ணை உருவாக்கும். ஆனா அந்த செகண்ட் 2 ஸ்டேஜ் சொல்றோம் பாருங்க, மஞ்சள் கலர்ல கருப்பு கலந்த மஞ்சள் கலர்ல, அல்சர் நோய்க்கு இதை விட சிறந்த மருந்தே இல்லைன்னு சொல்லலாம். ஒரே ஒரு பழுத்த வாழைப்பழத்தை எடுத்து நல்லா நீங்க மென்று 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 சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவ்வளவு பெரிய மாற்றம், மிகப்பெரிய மாற்றமாக உங்க உடல்ல ஏற்படுவதை பார்க்க முடியும். சிறந்த மாற்றமாக உடல்ல ஏற்படுவதை பார்க்க முடியும். அது மிகப்பெரிய அளவில் நமக்கு பயன் கொடுப்பதையும் பார்க்கணும். இப்ப யாரெல்லாம் நம்ம வீட்டுல வயிறு புண், உணவு குழல் எரிவு நோய், பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள், குடல் புண்,
சிறுகுடல் புண், பெருகுடல் புண்ணுன்னு சொல்லக்கூடிய அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இன்னைக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்னைக்கு மூல நோய், பௌத்திர நோய், ஆசனவாய் நோய்கள், மலச்சிக்கல், 12 வகையான நோய்களால் அவதிப்படுபவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே பிரஷ் பண்ணி ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிச்சிட்டு அடுத்த 20 நிமிஷம் கழிச்சு நீங்க எடுக்க வேண்டிய முதல் பழம் எதுனா வாழைப்பழம் தான். இந்த வாழைப்பழத்தை கரெக்டா சாப்பிட்டாலே இவ்வளவு பிரச்சனைகள் தீரும். யாரெல்லாம் பித்தப்பை கல்லால அவதிப்படுறீங்க, யாரெல்லாம் பித்தப்பை கல் இருக்கு அதனால ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் உடனே பண்ணுங்கன்னு உங்களை கட்டாயப்படுத்தியிருக்காரு, 30 நாளைக்கு காலையில ஒரே ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. 31வது நாள் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க, கற்கள் குறைந்திருக்கும் இல்ல காணாமே போயிருக்கிறத பார்க்கலாம். 7வது, இன்றைக்கு மலச்சிக்கல் தீர வாழைப்பழம் மருந்து. ஏன் மருந்து நம்ம யாருமே கேட்கறது இல்லை. மலச்சிக்கல் வாழைப்பழம் சாப்பிட்டா மோஷன் போகுது சார், ஆனா ஏன் மருந்து? ஏன்னா குடலுடைய அலை இயக்கத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி வாழைப்பழத்துக்கு உண்டு. நார்ச்சத்துனால உங்களுக்கு மோஷன் போலுங்க. ஏன் நீங்க பீன்ஸ் கூட தான் நார்ச்சத்து, பீன்ஸ் சாப்பிட்டா மோஷன் போகுமா? கத்திரிக்காய் கூட தான் நார்ச்சத்து, கத்திரிக்காய் சாப்பிட்டா மோஷன் போகுமா? மலம் கட்டிடும். ஆனா வாழைப்பழம் சாப்பிட்டா ஏன் மலச்சிக்கல் அற்று இருக்கும்? ஏன்னா வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தை விட குடலுடைய அலை இயக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய மண் மகாபூதம், நீர் மகாபூதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழமாக அது இருக்கிறதுனால நீங்க வாழைப்பழம் சாப்பிட்ட உடனே வறட்சியற்று ஈரத்தன்மையோடு மலம் வெளியில போறதை பார்க்க முடியும். ஸோ மலச்சிக்கல் அற்று இருப்பவர்கள் காலையில எழுந்தா மோஷனே போல சார், சுடுதண்ணி குடிக்கிறேன், காஃபி குடிக்கிறேன், நைட்டு படுக்கும்போது ஒரு லாக்ஸேட்டிவ் போட்டா தான் எனக்கு மோஷனே போதுன்ற நிலையில் இருப்பவர்கள் இன்றிலிருந்து காலையில எழுந்த உடனே ஒரே ஒரு வாழைப்பழம் மென்னு சாப்பிடுங்க சார், சுடுதண்ணி குடி. ஒரு மாசம் இந்த பிராக்டிஸ் பண்ணுங்களேன். நீங்க காலையில எழுந்து சுடுதண்ணி குடிச்ச உடனேயே ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க, ஒரு 1/2 கிளாஸ் வெந்நீர் கொடுத்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அப்படியே வலி இல்லாமல், வேதனை இல்லாமல், எரிச்சல் இல்லாமல் அழகா மலம் வெளியில போய் உடல் ஆரோக்கியம் அடைகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பான மாற்றத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டா வாழைப்பழம் தான். ஸோ வாழைப்பழம் காலையில சாப்பிட்டாலே நமக்கு மோஷன் ப்ராப்ளம் வராது. குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில மோஷன் போகாம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா மோஷன் போகணும், ஸ்கூலுக்கு போறதுக்கு லேட் ஆகுது, காலேஜ் போறதுக்கு லேட் ஆகுது, காலையில 6 மணிக்கெல்லாம் எனக்கு பஸ் வந்துடுது சார், நான் அதனால காலை உணவே ஸ்கிப் பண்றேன், காலேஜ்ல போய் எனக்கு டாய்லெட் யூஸ் பண்றதுக்கே பிடிக்காது, நான் என்ன சார் பண்றது? இந்த கவலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாகவோ ஆணாகவோ குழந்தையாகவோ நீங்க இருக்கீங்கன்னா காலையில 5:30 மணிக்கு எழுந்துருங்க. எழுந்த உடனே ஒரு கிளாஸ் சுடுதண்ணி குடிங்க, ஒரு வாழைப்பழத்தை நல்லா வாயில போட்டு 7 முறை மென்று சாப்பிடுங்க, அப்புறம் வெந்நீர் குடிங்க. உங்க வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் ஒரே முறையில வெளியில போய் உடம்புக்கு அவ்வளவு சாந்தமான ஒரு நிலை கிடைக்கிறத நீங்க பார்க்க முடியும். அவ்வளவு சிறப்பான மருந்து வாழைப்பழம். 8வது, இன்றைக்கு உடல்ல ஏற்படுகின்ற நோய்கள்ல மிக மோசமான நோயாக இருப்பது தேய்வு நோய்கள் தான். டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ் நம்ம சொல்லக்கூடிய மூட்டுகளில் ஏற்படுகின்ற தேய்வுகள், தோள்பட்டையில் ஏற்படுகின்ற தேய்வுகள், முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற தேய்வுகள்னு நிறைய வகையான தேய்வுகள் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஏற்படுகின்ற தேய்வுகளை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அந்த தேய்வுத்தன்மையை மாற்றி உடலுக்கு ஆரோக்கியத்தை நல்குகின்ற மிகப்பெரிய ஒரு அழகான அருமருந்து டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்வை மாற்றி ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய திசுக்களுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்கு இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய, உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சி வயதாகின்ற வேகத்தை குறைத்து எப்படி நான் இளமையா இருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, இதற்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழம் தான். நம் முன்னோர்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலிகள் பாருங்க. வாழை மரத்துக்கு மட்டும்தான் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய சக்தி உண்டு. உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மரத்திற்கும் இந்த சக்தி கிடையாது. வாழை மரம் நீங்க நட்டீங்கன்னா 100 வருஷம் ஆனாலும் அதோடைய கன்றுகள் கன்றுகள் கன்றுகள்னு பெருசாகி கொண்டே போகுமே தவிர குறையாது. வேற ஏதாவது ஒரு மரம் இந்த மாதிரி சொல்லுங்க, நீங்க தான் வெட்டி எடுத்து வைக்கணும், இல்ல விதை எடுத்து போடணும், இல்ல பதியன் போடணும். ஆனால் இன்றைக்கு வாழை மரத்துக்கு எதுவுமே கிடையாது. ஒரு இடத்துல வாழை மரத்தை நீங்க வச்சுட்டீங்கன்னா அது வளரும் போது பக்கத்துல 4, அது வளரும் போது இன்னும் 4, அது வளரும் போது இன்னும் 4ன்னு 10 வருஷம் கழிச்சு நீங்க போய் பார்த்தாலும் வாழை காய்த்து குலுங்கி தொங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வரம் அப்படிங்கிறது வாழை தானே. தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய
தன்னுடைய ஆயுள் முடிந்தாலும் இன்னும் 4 மடங்கு தன்னுடைய ஆயுளை அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய பழம் தான் வாழைப்பழம். அப்ப நம்ம அதை சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய திசுக்களும் அணுக்களும் உருவாகக்கூடிய ஆற்றல் நமக்கு அதிகமாகுமா ஆகாதா? மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைவதை பார்க்கிறோம் இல்லையா? இந்த மாற்றத்தை நமக்கு அளிக்கக்கூடிய மிகச்சிறந்த மிக மிக சிறந்த ஒரு உணவு எதுனா வாழைப்பழம். அப்ப நம்ம டெய்லி லைஃப்ல அதை மிஸ் பண்ணலாமா? கூடவே கூடாதுல்ல. இன்னைக்கே போங்க, கடையில பாருங்க, மரபணு மாற்றம் செய்யப்படாத வாழைப்பழத்தை வாங்குங்க. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? வாழைப்பழத்தை உடைச்சு பாருங்க, உள்ள கருப்பு நிறமா விதை இருக்கா, அது மரபணு மாற்றம் செய்யப்படாதது. விதையே இல்லை சார் அப்படின்னா அது மரபணு மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ இதை புரிஞ்சு வாங்குங்க. அவ்வளோ ஏன் சார் கஷ்டப்படுறீங்க? நீங்க சாலையில போகும்போது கிராமங்கள்ல இருக்கீங்கன்னா, இல்லை நாங்க வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வரீங்கன்னா, இந்த கிராமத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு ஹைவேஸ்ல அழகா வெட்டி வச்சிருக்கிறத பார்க்க முடியும். அவங்க கிட்ட இருந்து ஒரு தாரையே விலை கொடுத்து வாங்கிட்டு வாங்க. வாழைப்பழத்தோட இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? நீங்க வாழைப்பழமா பிரிச்சு வச்சீங்கன்னா ஒரே நாள்ல அது அழுகிடும். ஒரு தாரை வாங்கி போட்டு அதை தொங்க வச்சு பாருங்களேன், ஒரு வாரம் ஆனாலும் அழுகாமல் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த வாழைப்பழத்தோட இன்னொரு சிறப்பான குணம் அது. அந்த வகையில இன்றைக்கு யாரெல்லாம் இளமையா இருக்கணும், நீண்ட காலம் இளமையா இருக்கணும், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வயசாச்சு சார், என்னை பார்த்தா எப்படான்னு இன்னும் சின்ன பையன் மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க, இந்த ஆசை இருக்கா? டெய்லி காலையில ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க, பெருசா மெனக்கெடவே வேண்டாம். 9வது, புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் வாழைப்பழத்துக்கு ஒண்ணுங்க. இந்த கருப்பு கலர்ல அப்படியே அழுகி போற மாதிரி பழுத்த சுவை இருக்கக்கூடிய ஒரு வாழைப்பழம் இருக்கு தெரியுமா? அதுல இருக்கக்கூடிய ஒரு பீட்டா கரோட்டின் சார்ந்த ஒரு வேதிப்பொருள் இன்றைக்கு உங்களுடைய புற்றுநோயை முற்றிலுமாகவே நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கிறது நம்மில் யாருக்குமே தெரியாது. அப்படி யோசிச்சு பாருங்க, புற்றுநோயை நீக்கக்கூடிய அளவுக்கு, தடுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த பழமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு தலைமுறை தலைமுறையாக பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக தமிழ் இதிகாசங்கள்ல, புராணங்கள்ல, தமிழ் நூல்கள்ல, சங்க இலக்கியங்கள்ல வாழைப்பழம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கான்னு பாருங்க. இருக்கும். எங்க போனாலும் சிலப்பதிகாரத்துல பாக்குறோம். இன்றைக்கு நிறைய அந்த மாதிரி சங்க இலக்கியங்கள்ல எது வேணா எடுத்து பாருங்களேன், தாம்பூலம் கொடுப்பதற்கு முன்பு வாழைப்பழத்தை கொடுத்த குறிப்புகள் வருவதை பார்க்கிறோம். விருந்தோம்பல் செய்யும் போது வாழைப்பழம் கொடுத்த குறிப்புகளை பார்க்கிறோம். பிட்டு விற்கும் போது பிட்டோடு சேர்த்து வாழைப்பழத்தையும் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்ததை பார்க்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, தமிழர்கள் இத்தனை 1000 ஆண்டுகள் வளர்ந்து வளர்ந்து தலைமுறையாக இன்றைக்கும் நம்ம இருக்கோம்னா அதுக்கு காரணமே என்ன கேட்டா மெடிக்கலி வாழைப்பழம் சாப்பிட்ற பழக்கம் தான் சொல்லுவேன். அப்ப அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பழமாக இருக்கும்போது அந்த பழம் இன்றைக்கு நேரடியாக புற்றுநோயை தடுக்க உதவுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புற்றுநோய் வந்த பிறகு குணமாக்குவது வேறு, வந்த பிறகு அந்த நோயோடு போராடுவது வேறு. ஆனால் வராமல் தடுக்க முடியுமா? ஏன் முடியாது? டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த தோல் நன்றாக கருப்பாக மாறுகின்ற வரை பழுத்து இருக்கக்கூடிய அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டாலே ஆற்றல் அவ்வளவு பெரியதாக மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும். அவ்வளவு சிறப்பான சிறந்த உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா வாழைப்பழம் தான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இன்னைக்கு குழந்தையின்மை நோய்க்கு மிகப்பெரிய மருந்து வாழைப்பழம். நல்லா ஞாபகம் பாருங்க, தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு தான் இறக்கின்ற நிலை வரும்போது கன்றுகளை கொண்டு 1 2 அல்ல 4 5 கன்றுகளை உருவாக்கி தன்னுடைய தலைமுறையை தழைக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உணவு எதுனா வாழைப்பழம் தானே. அப்ப வாழைப்பழத்தை முறையாக நாம் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டோம்னா நம்முடைய தலைமுறையுடைய வளர்ச்சியும் ஆரோக்கியமும் மிகப்பெரிய அளவில் மேம்படும் தானே. அப்ப யாரெல்லாம் என்னோட பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு 2 பிள்ளை பிறக்கணும், அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என்னோட தலைமுறையை தழைச்சி பெருசா நாங்க வளரணும்னு நினைக்கிறீங்களோ, இன்றையிலிருந்து குழந்தைகளுக்கு தினமும் காலை வெறும் வயிற்றில் வாழைப்பழம் கொடுக்கின்ற ஒரு பழக்கத்தை வைக்க முடியுமான்னு பாருங்க. இன்றைக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்காக சத்து மருந்துகளை தேடி இரத்த பரிசோதனை செய்து அந்த இரத்த பரிசோதனையுடைய முடிவுல 6 சத்து மருந்துகளை கொடுத்து மிகப்பெரிய அளவுல சத்து மருந்துகளுடைய வியாபாரமே இன்றைக்கு பெருசா இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா அதெல்லாம் இல்லாம சுலபமாக இன்றைக்கு ஒரு ரூபாய் விலை கொடுத்து வாங்கி குடும்பமே சாப்பிட்டு அனைவருமே ஆரோக்கியமாக இருக்கணும்னா வாழைப்பழத்தை விட சிறந்த உணவு என்னவாக இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன்.
அப்ப வாழைப்பழத்தை நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, தலைமுறை தலைமுறையாக நம்முடைய தலைமுறையும் குழந்தையற்ற நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி சார்ந்த நோயிலிருந்து முழுமையாக வெளிவந்து விடுவதை பார்க்க முடியும். ஆரோக்கியம்ங்கிறது ஒரு நல்ல மருந்துங்க. ஆரோக்கியம்ங்கிறதா நம்முடைய குறிக்கோள். ஆரோக்கியமான வாழ்க்கை தான் இறைவனிடம் நாம் வேண்டி வேண்டி பெற வேண்டிய வரம். அது இருந்ததுன்னா செல்வம் கோடானு கோடியை நாம் சேர்த்து வைக்க முடியும். சேர்த்து வைத்த செல்வத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்கவும் முடியும். அந்த வகையில அதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து தான் வாழைப்பழம். கடைசியா உங்க மனசுல வர கேள்வி என்ன வரும்? சார், நான் சக்கரை நோயாளி, நான் வாழைப்பழம் சாப்பிடலாமா சார்? இதுதான் கேள்வி. நிச்சயமா சாப்பிடலாங்க. ஆனா 4 வழிகளை ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, இந்த வாழைப்பழத்தோட 3 நிலைகளை நான் சொன்னேன். முதல்ல பழுத்தும் காயாக இருப்பது போல தோற்றமளிக்கக்கூடிய வாழைப்பழம். 2வது பழுத்த வாழைப்பழம். 3வது அதிகமாக பழுத்த வாழைப்பழம். இந்த அதிகமாக பழுத்த வாழைப்பழத்தை சாப்பிடாதீங்க. ஓரளவு பழுத்து சாப்பிடும்போது லேசான இனிப்போடு இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல என்ன பியூட்டி தெரியுமா? லேசாக பழுத்த வாழைப்பழம் உங்க சர்க்கரை நோயையே குறைக்கும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து அதிகம். அதுல இருக்கக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட் சார்ந்த மூலக்கூறுகளை செரிப்பதற்கு நம்ம வயிற்றுக்கே சக்தி கிடையாது. அப்ப நீங்க அதை திருப்திக்காக சாப்பிட்டா கூட அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பெரிய மாற்றம் வருவதை பார்க்கலாம். அதனால முதல்ல வாழைப்பழத்தை சாப்பிடலாமா? அரை பழுத்த வாழைப்பழம் சாப்பிடலாம். 2வது, அளவை கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. ஒரு நாளைக்கு 3-4 சாப்பிடாம ஒரு நாளைக்கு ஒரு பழம் செங்காயாக இருப்பதை காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. இதை நீங்க செய்யும் போது என்ன ஆகும்? உங்களுக்கு ரேஷனா நம்ம உணவு சாப்பிட்ற மாதிரி, ரேஷனா அரிசி சாப்பிட்ற மாதிரி, ரேஷனா நம்ம இனிப்புகளை கொஞ்சமா சேர்த்துக்கிற மாதிரி சாப்பிடும்போது இந்த வாழைப்பழம் உங்க சர்க்கரை நோயை பாதிக்காது. 3வது, சார் அரை பழுத்த பழம்லாம் நான் எப்படி சார் சாப்பிடுறது? அப்போ முழு பழுத்த பழத்துல அரை பகுதி கால் பகுதி சாப்பிடுங்க. ஆசைக்கு சாப்பிட்றது, ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றது இல்லை, ஆசைக்கு சாப்பிட்றது. அப்ப கால் பகுதி சாப்பிடுங்க. வீட்டுல ஒரு தம்பி இருக்கான், ஒரு பாப்பா இருக்கான்னா அரைப்பழம் அவகிட்ட கொடுங்க, அரைப்பழம் நீங்க சாப்பிடுங்க. சிறிய பழமாக இருந்தாலும் அரை பழம் சாப்பிடுகின்ற ஒரு புத்திசாலித்தனத்தை வச்சீங்க, உங்களுக்கு சுகர் ஏறாது. இதெல்லாம் முடியாது சார், ஃபுல்லா தான் சார் நான் சாப்பிடுவேன். எப்படி சார்? வாழைப்பழத்தோட பாதாம் பருப்பு சாப்பிடுங்க, உங்க சுகர் ஏறாது. ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கூட ஒரு 10 பாதாம் பருப்பு தண்ணியில ஊற வச்சிருக்கிறத எடுத்து மென்று சாப்பிட்டீங்கன்னா பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள், அதுல இருக்கக்கூடிய பெக்டின் சார்ந்த மூலக்கூறுகள் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையே உங்க உடம்புல சேர விடாது. பாதாமில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வயிற்றுக்குள்ள போன உடனே சர்க்கரை சுரக்கக்கூடிய அமிலத்தை ஒரு ஸ்பாஞ்ச் தண்ணியை சுரக்கிற மாதிரி அப்சர்வ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு சுகர் ஏறாது. வெரி சிம்பிள் இல்லையா? சர்க்கரை நோயாளி வாழைப்பழம் சாப்பிடலாமா? நான் சொன்ன 4 இன்ஸ்ட்ரக்ஷனோட தாராளமா சாப்பிடலாம். ஆரோக்கியம்ங்கிறது இன்றைக்கு நாம் அடைய வேண்டிய ஒரு வரம். எப்படி நான் காலையில இருந்து ராத்திரி வரையிலும் சேவை செய்து பொருள் ஈட்டுவது என்னுடைய குடும்பத்திற்கான எதிர்கால வாழ்க்கைக்காக அப்படின்னு நம்ம பார்க்கிறோமோ, அந்த மாதிரி தினசரி நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவதுங்கிறது உங்களுடைய எதிர்காலத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஆனா 3 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. முதலாவது, ஹைபிரிட் வாழைப்பழங்களை சாப்பிடாதீர்கள். ஏன்னா அந்த வாழைப்பழங்கள்ல இனிப்பு ஊட்டப்பட்ட கெடாமல் இருக்கக்கூடிய மரபணு மாற்றங்கள் நம்ம உடம்புல நோய்களை உருவாக்கக்கூடியும். அதனால நாட்டு வாழைப்பழங்களை சாப்பிடுங்க. உங்க வீட்டுல குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தவறாம செவ்வாழை கொடுப்பதை பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா செவ்வாழையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் அந்த குழந்தைகளை அதிமேதாவிகளாக மாற்றும் அப்படிங்கிறத மறந்து விடாதீங்க. பிள்ளையாருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான பழம் என்ன? வாழைப்பழம் தான். ஏன்? வாழைப்பழத்தை கொடுக்கும் போது இறைவன், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானியாக இருக்கக்கூடிய இறைவன் யாருன்னா பிள்ளையார் தான். அவருடைய அனுகிரகம் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கணும் தான். நாங்கெல்லாம், எங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, என்னோட கிராண்ட்ஃபாதர் கூட்டிட்டு போவார் பிள்ளையார் கோயிலுக்கு. போயிட்டு கோவில சுத்திட்டு 11 தோப்புக்கண்ணம் பழம் போட்டுட்டு விநாயகர் அகவல் படிச்சோன்னா எங்களுக்கு ஒரு வாழைப்பழம் கிடைக்கும் பிரசாதமா. இதுக்காகவே கோவிலுக்கு போவோம் சின்ன குழந்தையா இருக்கும்போது. அப்ப அந்த பழக்கத்தை இன்றைக்கு மறந்து போன சமூகம் தான். எத்தனை குடும்பம் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை கூட்டிட்டு காலையில கோவிலுக்கு போறோம். இன்றைக்கு நம்முடைய இந்து மதத்தை விடுங்க, இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்தை எடுங்க, இஸ்லாமிய மதத்தை எடுங்க, இறை வழிபாடுங்கிறது அவங்களுடைய கலாச்சாரத்துடைய ஒரு பகுதி.
அதனாலதான் நான் பார்க்கிறேன் இன்றைக்கு அவர்களுடைய மதமும் சரி கலாச்சாரமும் சரி பெரிய அளவுல வளர்ந்து வருவதற்கு காரணம் இந்த பழக்கங்களை அவர்கள் ஹாபியா செய்யறது இல்லை, இறை நம்பிக்கையோட செய்யறாங்க. அப்ப நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? வீட்டுல காலையில எழுந்த உடனே பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு பிள்ளையார் படத்துக்கு முன்னாடி நின்று ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து சாப்பிட வச்சு தோப்புக்கண்ணம் போட வைங்க. குழந்தைகள் அதிமேதாவிகளாக மாறுவதை பார்க்க முடியும். மூன்றாவது, இன்னைக்கு யாரெல்லாம் ஸ்லிம்மிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வாழைப்பழத்தை ஒதுக்காதீங்க, காலையில வாழைப்பழம் சாப்பிடுங்க. ஃபோர்த் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், வாழைப்பழம் இறைவன் நமக்கு கொடுத்த கொடை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இருக்கிறதுலயே சீப்பஸ்ட் பழமா இருக்கு, இதுல என்ன இருக்க போகுதுங்கிறது நம்முடைய மனதை மாற்றி இருக்கிறதுலயே ரிச்சஸ்ட் பழமா இருக்கக்கூடியது எதுனா வாழைப்பழம் அப்படிங்கிறத புரிந்து இந்த வாழைப்பழத்தை தினசரி வாழ்வில் ஒரு அங்கமாக, காலை உணவில் ஒரு அங்கமாக கொண்டு வந்து சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை அடுத்த 100 நாட்களுக்கு செய்யுங்க. இந்த 100 நாள் முடிஞ்ச பிறகு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய அனுபவங்கள், வாழைப்பழம் சாப்பிட்ட பிறகு எவ்வாறு இருந்ததுன்னு. வாழைப்பழத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் நீங்க பார்ப்பீங்க. சிலர் இது நல்லது இது கெட்டதும்பாங்க. கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இயற்கை கிட்ட கிடையவே கிடையாது. அது முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. அனைத்துமே நல்லதுதான். ஆனா எவ்வளவு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு புரிதல் மற்றும் நம்மிடத்தில் இருந்தால் போதும். என்னுடைய வாழ்வில் நான் காலை ஆரம்பிக்கும் போது நான் செய்கின்ற பழக்கம், முதல்ல வெந்நீர் முடிந்த உடனே விடிகாலை 3:30 மணிக்கு நான் ஒரே ஒரு வாழைப்பழம், எந்த ஊர்ல இருக்கணும் அந்த ஊர்ல இரவே ஒரு வாழைப்பழத்தை வாங்கி வச்சு காலையில் நான் சாப்பிடுவது ஒரு வாழைப்பழம். அந்த வாழைப்பழத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு 300 மில்லி வெந்நீர். இதுதான் என்னுடைய அதிகாலை உணவுனே நான் சொல்லுவேன். இன்றைக்கு வரையில நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன், புத்துணர்வோடு தான் இருக்கேன். நீங்களும் நான் வாழக்கூடிய அளவுக்கு அதே ஆரோக்கியம் புத்துணர்வோடு வாழ வேண்டும் அப்படின்னு இறைவனை வேண்டி பிரார்த்தித்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்க குழந்தைகளுக்கு போட்டு காட்டுங்க. கல்லூரியில் படிக்கக்கூடிய உங்களோட குழந்தைகளுக்கு இதை அனுப்பி, கல்லூரியில் அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா, பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்குதா பிடிக்கலையா, ஐயோ குழந்தை கஷ்டப்படுறாங்கிற அந்த மனக்கவலையை மாற்ற ஒரு வாழைப்பழம் காலையில் சாப்பிட்டால் போதும். இந்த முயற்சி எடுங்க. 100 நாள் கழிச்சு வாங்க, என்கிட்ட உங்க அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.